ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க சில துளிகள் இன்று. சாதாரணமாக ஒருவருடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சொந்த காரியமாக இருக்கலாம், அல்லது பொது காரியமாக கூட இருக்கலாம். அதில் ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா, நாம் அந்த வெற்றி கிடைத்தவரை பார்க்கும்போது வாழ்த்துக்கள். ஆமாம், எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிங்க, எப்படி என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நான் கடுமையான முயற்சி பண்ணேன், பல நாள் சாப்பிடலை, பல நாள் தூங்கலை, 24 மணி நேரமும் அதே கனவோட அதே செயலோட எவ்வளோ நாள் உழைச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மார்பு தட்டிக்குவாங்க. உண்மைதான், உழைச்சி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்படி சொல்கிறதுல தப்பில்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு பெரிய காரியம் செய்ய போகும்போது அந்த காரியத்தில் ஒரு தோல்வி வருது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி, எதனால் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால தான் தோல்வி அடைஞ்சது, இவர்னால தான் தோல்வி அடைஞ்சது, இந்த ஆள்களால தான் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு காரணத்தை வெளியில் போடுவாங்க. அதாவது வெற்றி கிடைக்கும்போது அதுக்கு நான் தான் காரணம் சொல்கிற நாம், தோல்வி கிடைக்கும்போது அதை பிறர் மேலே தூக்கி போடுவோம். அதுக்கு நாம் தான் காரணம்னு ஏற்றுக்க மனசு வர்றதில்லை. இது அந்த காரணங்கள் உண்மையோ பொய்யோ அது வேற, ஆனால் அந்த மனப்பான்மை தவறானது. இதுக்கு ஒரு அழகான கதை இருக்குது. ஒரு பக்தன் கடுமையான தவம் புரிகிறான். கடவுள் காட்சி கொடுக்கிறார். அந்த கடவுளிடம் இவன் கேட்குறான், இறைவா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை அழித்து விடு போதும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறான். கடவுள் யோசித்து கேளு மகனே அப்படிங்கிறார். இல்லை, யோசனை பண்ணியாச்சு, என் வெற்றிக்கு தடையாக எது இருக்கோ, யார் இருக்காங்களோ அவங்கள அழிச்சிரு அப்படிங்கிறா. சரி மகனே அப்படின்ட்டு கடவுள் போகிறார். அந்த கடவுள் போகிற திசை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் சக்கராயுதத்தோடு அப்படியே போயிட்டே இருக்கார். அவர் போய் ஒரு ரொம்ப தூரம் போய் அப்படியே மறைஞ்சிட்றார். ஆனால் மறைஞ்ச திசையிலிருந்து அவருடைய சக்கராயுதம் மட்டும் இவனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இவனுடைய நெஞ்சை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இவன் ஓடுறான், பயந்து ஓடுறான். கடைசியில் ஒரு மலை எண்டில் போய் நின்று இறைவா அப்படிங்கிறான். அந்த சக்கராயுதம் இவன் நெஞ்சை நோக்கி வந்தது அப்படியே நின்றுது. கடவுள் மீண்டும் காட்சி கொடுக்கிறார். அப்போ இவன் கேட்குறான், என் எதிரியல்லவா அழிக்க சொன்னேன், என்னுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறவங்களை அழிக்க சொன்னேன், என்னையே அழிக்கிறையா இறைவா, நீ கேட்டதைத்தான் மகனே நானும் செய்தேன். நான் என் வெற்றிக்கு யார் தடையாக இருக்காங்களோ அவங்களைத்தான் அழிக்க சொன்னேன். உன் வெற்றிக்கு தடையே நீதான் மகனே. உன்னுடைய இயலாமை, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை, என்னால் இது முடியாது, நான் போய் செய்ய முடியுமா, இன்றைக்கி செய்யாட்டி பரவாயில்ல, நாளைக்கு பார்க்கலாம், இப்படி காலந்தாழ்த்துற குணம், இதெல்லாம் தான் உன் வெற்றிக்கு தடை மகனே அப்படின்னார். அதுக்கு பின்னாடி அவன் விழித்தான். அதுபோல் நம்ம வெற்றிக்கு தடையும் நாம தான், நம்ம தோல்விக்கு காரணமும் நாம தான். ஆகவே இதை புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் செய்து வெற்றி அடைஞ்சாலும் கூட அந்த வெற்றிக்கு நாம தான் காரணம்னு சொல்ல முடியாது. அந்த வேலை நாம் சரியாக செய்கிறதுக்கு நமக்கு நேரம் சாப்பாடு, வீட்டுக்கு போனால் துணி மாற்றுறதுக்கு துணி, நிம்மதியாக படுக்கிறதுக்கு படுக்கை, இதையெல்லாம் அந்த வாய்ப்புகளையும் கொடுத்து உதவுறவங்க நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், இவங்கெல்லாம். நாம் செய்கிற தொழிலை நிம்மதியாக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. அதனால் நம்மளுடைய வெற்றிக்கு இவங்களும் காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். வெற்றிக்கும் தோல்விக்கும் முதல் காரணம் நாமளே, அடுத்து தான் மற்றவர்கள். நன்றி, வணக்கம்.